அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழகம் முழுவதும் நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான புதிய அறிவிப்புகளை நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழக அரசு பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் சத்தியவாணி முத்து அம்மையார் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் ஒவ்வொரு வருடமும் வழங்குகிறது. அதாவது இந்த திட்டத்தின் கீழ் விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்கள் ஆகியோருக்கு இலவச தையல் மிஷின் வழங்கப்படுகின்றது. மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள் இருக்கும் தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். அதனை போலவே விண்ணப்பதாரர்கள் தையல் பயிற்சி நிலையத்தில் குறைந்தது 6 மாத காலம் தையல் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழையும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். மேலும் கல்வி சான்று, சாதி சான்று, புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை போன்ற ஆவணங்களுடன் அருகில் உள்ள அரசு இ-சேவை மையம் மூலமாக இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னை, பெங்களூருவில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருநெல்வேலி, திருச்செந்தூர், செங்கோட்டை, மதுரை, காரைக்குடி, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் என பல்வேறு இடங்களுக்கு சென்று வர ஏதுவாக நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக அதிநவீன சொகுசு பேருந்து மற்றும் இருக்கை படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகள் பிப்ரவரி 25ஆம் தேதி இயக்கப்படுகின்றன. இவ்வாறு ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்ப ஏதுவாக பிப்ரவரி 26ஆம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இச்சிறப்பு பேருந்துகளை www.tnstc.in என்ற இணையதளம் மற்றும் TNSTC செயலி வாயிலாக முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்பில் மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு துணை மின் நிலையத்திலும் பராமரிப்பு பணி காரணமாக ஒரு நாள் மின் நிறுத்தம் செய்யப்படுவது வழக்கம். இது குறித்து பொது மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க மின்தடை ஏற்படும் இடங்கள் அறிவிக்கப்படும். இந்நிலையில் 2 மாதங்களுக்கு மின்தடை கிடையாது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் தொடங்குவதால் 2 மாதங்களுக்கு பகலில் மின்தடை செய்ய வேண்டாம் என மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ஊழியர்களின் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் பல்வேறு தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து அவற்றின் உரிய முடிவுகளை காணும் பொருட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழுவினை அமைத்து ஆணையிட்டுள்ளார். இந்த குழுவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அரசு ஊழியர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் நாளை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 2025-26ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை காலை 9:30 மணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் முன்னாள் மாணவர்கள் இடையே கல்வி கடன் தள்ளுபடி மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.